வந்துவிட்டோம் அம்மன் ஆலயத்திற்கு. இப்போது அம்மனை வேண்டி வணங்கலாமா? எல்லாம் அந்த அம்மா காட்டுற வழிதான் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம 2 பேரும் கத்து வந்து சாவும். வார்த்தை வர உனக்கு சொல்லிக்கிறேங்க. ஏண்டா அம்மன் பாடல் பாடனா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாழிகை அன்னை பராசக்தி. அன்னை பராசக்திடா. பராசக்தி. பராசக்தியா? சொல்லுங்க. அம்மன் பாடல் பாடுற பாட தெரியுமா உனக்கு? அம்மன் பாட்டா? ஆமா. ஐயோ ஐயப்பன் பாட்டு நான் அருமையா பாடுறேன் நானு. ஐயப்பன் பாடலாம். எங்க ஊர்ல மாலை போட்டா குருசாமி ஏங்க தான் கொடுப்பாரு மைக்கு. அப்படியா? நல்லா பாடுவேன். பாடுற அப்பதான் சாமி வந்து ஓடி ஆடி கிடக்கணும். நான் தான் மழை கத்துனா நான் தான் பாட்டு பாடுவேன்னு. சரி போற ஒரு சாமி மொத்தம் கிட்ட வந்து ஆடி கிடக்கும். சரி பாடு பாடு. பாடுறேன். ஓம் ஓம் ஐயப்பா ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா பாம்பர கொண்டா ஊட்டப்பா. ஓம் ஓம் ஐயப்பா ஒப்பதி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா பாம்பர கொண்டா ஊட்டப்பா. ஆ ஆ ஐயப்பா பாடரண்டி ஐயப்பா சா சா ஐயப்பா சக்தி கொண்டா ஊட்டப்பா. ஆ ஆ ஐயப்பா பாட. அட முட்டாள், எவ்வளவு அருமையான பாடல். டேய் அத போய் வடை பாயசம் சட்னி சாப்பிடுற புத்தி உன்னை விட்டு போகுமா? டேய் அம்மன் பாடல் தெரியுமான்னு தான் உன்னை கேட்டேன். பாடிடுறேன். தின்னு கருணாகரா தின்னு கருணா 5 வயசுல 5 கரையில அஞ்சலே என்று பொண்ணு டாவடிக்க போய் எங்க வந்து எந்த பாட்டு பாடுற? குண்டத்தில தா. அதுல வேற ராகவாரி இருக்கிறார் இவரு. முட்டாள். டேய் அம்மனுக்கு நானே பாடல் பாடுறேன்டா. தாயே அகிலான கோடி பெருமாளாகி உன்னியான நாங்க வந்துக்கிறேன் அம்மா. உன்னுடைய மகன்கள் அம்மா நல்லவையா கன்றி அம்மா மாரியம்மா மாரியம்மா. அம்மா தாயே கருமாரி முத்துமாரி நம்பி உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் அம்மா. எங்களுக்கு நீதானமா நல்வழி காட்ட வேண்டும், நீதானமா நல்வழி காட்ட வேண்டும். அம்மா தாயே சிங்கமுக வாகனத்தில் எங்கள் குலதெய்வமம்மா
டேய் 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 யாரா டேய் ஏடா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்க தேங்காய் துண்ணுகிறாரு டேய் தலைமதல தேங்காய் அட பாவி டேய் தீபம் கூட இன்னும் அணையல அதற்குள்ள தேங்காய் சாப்பிடுற நாய மாதிரி அம்மனுக்கு ஏற்றி தீபம் அணைஞ்சதா டேய் அட பாவி டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா டேய் நல்லா இருப்பாரு நான் டேய் என்ன நாய மாதிரி என்ன ஏற்றிய தீபத்தை வாயால் ஊதி அடைக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ சாமி தேங்காய் கேட்கல தேங்காய் சாப்பிடாது சாப்பிட வேணான்னு சொல்லல டேய் தீபம் அணைந்த பின் கொஞ்ச நேரம் பட்டு சாப்பிடுறான்னு சொன்னேன். ஆமா அதற்குள்ள ஏற்றிய தீபத்தை வாயால எறும்பூச்சி கிடக்கும். நான் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன். வேலை பாரு போ. அம்மா கட்டு நீ துணை மாட்டேன் தேங்காவை எண்ணெய் துணை விட மாட்டேன். அம்மா டென்ஷன் இதுதான் நான் எங்களா தேங்காய் துணை மாட்டேன். நான் அது வேற உழுக அம்மா கட்டு டென்ஷன் வரேன் போ. பாக்கெட்ல போடுற உன்னுடைய விருப்பம் ஏதாவது செய்துக்கொள். வாடாங்க. இந்த ஊரு அம்மனை வழிபட்டு விட்டோம் நன்றாக. என்னுடைய மனைவி சுகுணா தேவி சென்றவள் இதுவரை காணவில்லை. என்ன ஆனதென்று ஒன்றுமே புரியல. சென்று பார்த்துட்டு வாடா போடா. என்னங்க மாசம்மா 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 எத்தினி மாசம்மா என்னடா அம்மா நரமாத கரிப்பினாகிறாங்க பார்த்தாயா அம்மா கேன் போடணும். என்ன கேனுப்பா 5 லிட்டர் கேன். அட பாவி ஸ்கேன் போட்டு பார்க்கணும்னு சொல்றேன். என்னடா இது தேங்க அம்மா தேங்கவா இது நானா பையன் நானா அப்படியே மறைச்சு கிடக்குது. எனக்கு வயிறு வலி வீட்டுல டேய் வடங்க. இந்த ஊரு அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் என்று நிரூபித்து விட்டார். ஏங்க வேணாம் நான் சும்மா வெளியே நாங்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போது பார்த்தாயா என்னுடைய மனைவி நிறைவாத கருவுற்றிருக்கின்றார். இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டாட வேண்டும். நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டு பார்த்து இந்த சந்தோஷமான நேரத்திலே அவங்களுக்கு கேட்கின்ற பொருளை எல்லாம் வாரி 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 கொடுக்கணும். இப்போ ஆமா வாரி 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 ஆமா கொடுத்துலாங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாங்க. எது வேணாவா? இப்படி மனமடை ரொம்ப நம்ம அம்மா சூப்பரா வலிக்குதுங்க. பெரியவங்களா அந்த பார்த்து கூப்பிட்டு போட. டேய் இடுப்பு வலிக்குதா? இடுப்பு வலிக்குதா இரவாந்த புடிச்சு தொங்கும்மா. ஏண்டா யாரா பெரியவங்களா அழிச்சிட்டு போய் பாடுற என்னன்ற. டேய் போய் பாக்கத ஒரு ஈச்சி யார போய் கூப்பிடுறது நானு? நான் பெரியமா பர்சன் பார்த்தா டாக்டர் டாக்டர் டீச்சிங் அடிப்பீங்க. பெரியமா உன்னோட வாய்ஸ் பொண்ணு தானே. நாங்க என்ன சும்மா விட்டு போறோம். ஏன் ஒரு புடவை எடுத்துற மாட்டோமா? இல்ல தேங்காய் தான் தர மாட்டோமா? வர மாட்டேது கல்லாட உட்காந்து உன்ன மனுஷன் கல்லாண்ணா பேச வேண்டிய நேரமா இது. என்ன அவசரம் இப்போது உனக்கு? ஏங்க போய் கூப்பிடுற தேங்காய் கூட தரேன்னு வர மாட்டேது. வேற யாரடா வரவங்களா கூப்பிட்டு போறா? வேற யாரு யாருமே தெரியல. எம்மா காமே எம்மா கோய்தா டாக்டர் ஜகா வரடி என்னம்மா வலிக்குது. அன்னைக்கு 6 மணி கது சத்திங்க. அன்னைக்கு எங்க கூப்பிட்டு 6 மணி கது சத்தும் போது சொல்லிக்கிறா. நான் என்ன பண்ண முடியும்? 9 மாசம் நீங்க வச்சுங்க. 10வது மாசம் எங்க நாங்கள வாங்கி பத்துங்க முடியும்.
ஐயா அம்மாவுக்கு குட்டி போடுச்சு. என்ன ஆனா மாறாது. அம்மா குட்டி போடுச்சுங்க. அட பாவி, குழந்தையில் குரல் ஒன்று கேட்கின்றது. டேய், என்னவென்று தெரியவில்லையே. சென்று மெல்லமா அழைச்சிட்டு வா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல. போடா போடா போடா. பாருமா. கையில வச்சு ஒரே அடிதான். யாரு கேக்குற வார்த்தையா? யாரு கேக்குற? என் புள்ள யாரு? ஒரு நாட்டு இளவரசி என் புள்ள. பயந்து கேட்ட குழந்தை என்ன மாதிரி இருக்குது. நாட்டு மக்கள் அனைவரும் தவறா நினைக்க போறாங்க. என்ன வார்த்தை சொல்ற? குழந்தை என்ன மாதிரி சோனுக்கு சொன்னா நானே தப்பா சொன்னேன். வேலை பாரு சும்மா கருத்து எனக்கு பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தை பார்க்காமலே பேசிக்கொண்டே இருக்கிறேன். பார்த்துட்டு வரேன். எனக்கு பின்னால் நாடலுவதற்கு என்னை போன்று சிங்கம் பிறந்திருக்கிறார் மகன். சிங்கம் போன்று பிறந்திருக்கிற மகன். சிங்கம்மா? ஆமா. மண்டலூர் ஜூல விடு. எதுக்கு? அட பாவி, எனக்கு பின்னால் நாடாளுவதற்கு என்னுடைய மகன் சிங்கம் போன்று பிறந்திருக்கிறான் என்று சொல்ல வந்தேன். ஆமா. என்னுடைய மகன் அழுக நிறுத்துவதில் இப்ப என்ன செய்ய வேண்டிய தெரியுமா? டேய், தங்க தொட்டில் கொண்டு வா, தாளாட்டுவதற்கு போட. கேட்ல வாடாங்க. ஒரு சுறுசுறுப்பா புரியல போறேன். சனி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் சிக்க எடுத்துக்கிறேன். சனின போடுமா. மகனே ராஜா, மகனே ராஜா, மகனே நாலமணி. எந்த என்ன சொல்லிக்கிறீங்க? நானும் மணின்ற மகனே ராஜா, ஏன் செல்லுமே மகனே கண்ணு போட போகும். வாய் திறந்து ஒரு பல்லு இருக்கிற வாய் வாய் திறக்காத. அம்மா வந்திருக்கேன். அப்பா இருக்காரு. ஆமா. உன்னை பார்த்ததுக்காக நாட்டு வந்து ராஜா. அதுல உன கேட்டேன். நாய் நிக்கிறது பாரு. ஆமா, அவன் கோயில்ல நாய், நான் கேரளா நாய். நாயிங்க. டேய், இங்க போய்டா. எப்படி என்னுடைய மகன் உறங்க வேண்டும், அதற்கு தாலாட்டு பாட்டு நீ தான் பாடணும். ஏய் பாத்தாடா, அம்மா நம்மள வெளியில திட்டினா கூட நம்மளுக்கு கூட அம்மா வந்து பாசம் நம்ம மேல. அதனால தான் அம்மா என்ன வசிக்கிறாங்க. ஐயோ, அரண்மனை வச்சுக்கிறாங்க சொன்னாங்க. தாலாட்டு பாட்டு பாடு. ஒழுங்கான பாட்டா பாடணும். பாடு பாடு. அம்மா கை குழந்தை இருந்தா தாலாட்டு பாட்டு பாடி தூட்டில் போட்டுட்டுமாங்கம்மா. அப்ப நாங்க நாளைக்கு காஞ்சிபுரம் பக்கம் போற எங்களை பார்க்க முடியாது. தோ பாடுறேன். தோ தித்துறேன். எப்பா ராஜா, தோ பாடுறேன் அவருக்கு. எப்பா இன்னைக்கு போய் வாரண்டா. என்னடா பாட்டு இது? தாலாட்டு பாட்டு. அபச குணமா? டேய், ஒழுங்கான பாட்டு பாடுறானே உதவாங்க. பாட்டு பாடினா புள்ள கால கலப்பி மேல போவான். எங்க ஏற புள்ள வெள்ளடி போவான். ஒழுங்கான பாட்டா பாடுறா. டேய் பாடுறேன். இன்னைக்கு போய் வாரண்டா. எப்பா இன்னைக்கு புத்தி உள்ள நண்பா மாறு. சந்தான தப்புத்துங்காடி. எப்பா சந்தான தப்புத்துங்காடி. பாசமுள்ள அம்மா மாறு. அட சந்தானத்தை அது எங்க இருப்ப நாரையற ரெண்டு பேர் சேர்ந்து என்னடா பாட்டு பாடுறீங்க? டேய், அவ்வளவு திமிரு உங்களுக்கு இல்ல? நீங்க பாட வேண்டாப்பா.
எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க பாட முடியும். உனக்கு தெரியும் தான் சொன்ன தாலாட்டு பாடல. தெரிஞ்சு பாட்டு என்னுடைய மகனுக்கு நானே தாலாட்டு பாடல் பாடுறேன். அந்த நிலாவதானா மகனே ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ பண்டவன் பாடும் தமிழ் பிறந்தே வாங்க ஆகி போயிடுச்சு. கால் கழுவி பவுடர் வச்சு கூப்பிடுறான். கை திரும்பி போது கம்யூனிட்டி போடுச்சு. கூப்பிடுற ஆசை கூப்பிடுறான். கை திரும்பி போது கம்யூனிட்டி போடுச்சு. இந்த வயசுல எவ்வளவு திமிரு இருக்குது. ஒண்ணு பெருசாச்சுன்னா ராவா குடிக்காந்து அது அமெரிக்கா முத்துமா இவனுதான் ரொம்ப பிரியுமா என்ன செய்ய போற குழந்தைக்கு முத்தம் ஒண்ணும் தேவையில்ல. ஏண்டா இந்த முத்தம் என் பிள்ளை கொடுத்து விட மலர் கொடுறா ஐயா வேணாம்மா. ஏன் அவர் பல்லு வளர்க்க மாட்டார். பையனுக்கு முத்தம் கொடுத்துறம்மா. முத்தம் தானே சரி வாடா. புச்சுக்குச்சே எவ்வளவு திமிரு அவனுக்கு. முத்தம் கொண்டு போனா கை திரும்பி போது திறனுக்கு போனேன். ஒரே அடிதான். நான் தேங்காய் தூண் வந்துருக்கேன். நான் சுகுணா சொல்லுங்க. இப்ப என்ன செய்வது தெரியுமா? நமக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறான். ஆண்மகன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது என்று ஜாதகத்தை இப்போது கணித்து பார்த்து வருகிறேன். நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். நீ என்ன செய்வது தெரியுமா? நாம் அரண்மனைக்கு சென்று ஜோசியரை நான் அழைத்ததுக்காக அழைத்து வர வேண்டும். ஜோசியரை. ஜோசியரா? ஆமா. ஓ ஜோசியரே, ஓ ஜோசியரே, நமஸ்காரம். நல்லா இருக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, ஜாதகம் பார்க்கணும், பேராட்சி பார்க்கணும். எங்க நாட்டு மன்னருக்கு குழந்தை அழகான ஆண் குழந்தை பொண்ணு இருக்குது. குழந்தை பேராட்சி பார்க்கணும், குழந்தை ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா குழந்தை இருக்குமா இல்ல கூடுமா? என்ன வார்த்தை இது? ஏங்க குழந்தை நம்ம நாட்டுல இருக்குமா இல்ல வெளிநாடு போமான்னு சொல்லி என்னங்க அப்பா புத்துக்கணும் போவாப்பாரு.